Dear students, good morning to all. Now we are going to see the geography 2-mark question and answer 10th standard. 10th standard geography questions 2-mark question and answer for 5 unit. For 5 unit. I mean volume 1. Okay. Here I have given to you some important questions and answers and how to write them. Please note them, understand and try to get a better. Okay. Once again I welcome heartily to all my loving students. Now I am going to read the question and answers for you. Please take down or listen. First question. Name the neighboring countries of India. Name the neighboring countries of India. இப்போ ஆன்சர் எழுதும்போது நேம் எடுத்துடணும். நேம் வேணும் நமக்கு. தி நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துடணும் நீங்கள். த நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா ஆர் முன்னாடி டேஷ் போட்டுக்கன்னா கொஸ்டினில் வர வார்த்தை வந்து முன்னாடி இணைக்கணும்னு அர்த்தம். த நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா ஆர் ஈஸ்ட் பங்களாதேஷ் அண்ட் மியான்மார், வெஸ்ட் பாகிஸ்தான், நார்த் வெஸ்ட் ஆப்கானிஸ்தான், நார்த்து சைனா, நேபாள் அண்டு பூட்டான். இப்படி தான் நீங்கள் ஒன்றுங்கிற ஒன்று எழுதணும். நான் எப்படி இருக்கான்னு இந்த பேட்டர்னை பார்த்துங்க. த நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா ஆர் ஈஸ்ட் பங்களாதேஷ் அண்ட் மியான்மார், வெஸ்ட் பாகிஸ்தான், நார்த் வெஸ்ட் ஆப்கானிஸ்தான், நார்த் சைனா, நேபாள் அண்டு பூட்டான். செகண்ட் கொஷின். ஸ்டேட் த பெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் தி பெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. இப்போ இது வந்து நான் ஒரே லைனில் கொடுத்துட்டேன், நீங்கள் அப்படி எழுதக்கூடாது. நீங்கள் வந்து இதுக்கு ஹெட்டிங் கொடுக்கணும். த வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா கீழே ஆர். இப்போ நம்ம ஆருக்கு முன்னாடி டாட் போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த டாட் வந்து நீங்கள் ஆக்சுவலாக கொஸ்டினில் நான் என்ன அண்டர்லைன் பண்ணிருக்கணும் அதை அப்படியே எடுத்து எழுதிடணும். த ஆன்சர் இஸ் த வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் ஒன்று நர்மதா, அதுக்கு கீழே வந்துடணும் தப்தி, மாஹி, சபர்மதி. 1 by 1 4 லைனில் வர மாதிரி 1 2 3 4 அப்படி எழுதணும். நர்மதா, தப்தி, மாஹி, சபர்மதி. தேர்ட் கொஸ்டின். ரைட் எ பிரீஃப் நோட் ஆன் லாக்ஸ்வீப். ரைட் எ பிரீஃப் நோட் ஆன் லாக்ஸ்வீப். லாக்ஸ்வீப்புங்கிறது லட்சத்தீவுகள் தான் தமிழில். ஓகேவா? அது ஒன்றும் குழப்பம் வேணாம். அண்டர்ஸ்டாண்ட். பிரீஃப் நோட் ஆன் லாக்ஸ்வீப்னு தலைப்பு கொடுத்துடணும். சுமால் குரூப் ஆஃப் கோரல் ஐலாண்ட்ஸ் இன் த வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் மேற்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்குள்ள ஒரு சிறிய பவழப்பாறைகள் தான் லாக்ஸ்வீப் அப்படிங்கிறது. covers an area of 32 square kilometer. Covers an area of 32 square kilometer. Kavaratti is the administrative capital. Kavaratti is the administrative capital. 8-degree channel separates Lakshadweep from Maldives. 4 points. ஒன்றுங்கிற ஒன்று இப்படி தான் எழுதணும். Fourth one. Define meteorology. It is a branch of science. It is a branch of science. It means meteorology. Meteorology is a branch of science concerned with the process and phenomena of the atmosphere, especially as a means of forecasting the weather. It is a branch of science concerned with the process and phenomena of the atmosphere, especially as a means of forecasting the weather. Fifth question. What are jet streams? What are jet streams? Answer. Jet streams are the fast moving winds. Jet streams are the fast moving winds blowing in a narrow zone in the upper atmosphere. In a narrow zone in the upper atmosphere. Sixth one. What is meant by normal lapse rate? What is meant by normal lapse rate? When the altitude increases, the temperature decreases. When the altitude increases, the temperature decreases. Temperature decreases at the rate of 6.5 degrees Celsius for every 1000 meters of ascent. அதாவது கடல் மட்டத்திலிருந்து அல்டிடியூடு உயரே செல்ல செல்ல வெப்பநிலை என்ன ஆகும்? குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், டிக்ரீசஸ் ஆகும். எப்படி குறையுதுன்னு சொன்னாக்கா, கடல் மட்டத்திலிருந்து 1000 மீட்டர் நம்ம மேலே போகணும்னு சொன்னாக்கா 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் குறையும். ஸோ கடல் மட்டத்திலிருந்து நம்ம உயரே செல்ல செல்ல வெப்பநிலை குறைந்து கொண்டு வரும். Seventh question. Name the areas which receives heavy rainfall. Name the areas which receives heavy rainfall. The areas heading கொடுத்துடணும். The areas which receives heavy rainfall
West Coast, Assam, South Meghalaya, Tripura, Nagaland and Arunachal Pradesh. 8th question. Name the 4 seasons of India. Name the 4 seasons of India. Winter or cold season. Winter or cold season. January and February. Summer or pre-monsoon. March to May. Rainy season or southwest monsoon. June to September. Northeast monsoon. October to November. 9th question. Define soil. Soil. One of the most important natural resource. One of the most important natural resource. It is the uppermost layer of the earth or land surface composed of minerals, organic matter, living organism, air and water. 10th question. What is multi-purpose project? இப்போ அண்டர்லைன் பண்ணிருக்கேன் பாருங்கள் கொஸ்டின்லேயே. Multi-purpose project is construction of dams across rivers is aimed at many purposes. Multi-purpose project is construction of dams across rivers is aimed at many purposes. 11th question. State the types of agricultural practices in India. State the types of agricultural practices in India. The types of agricultural practices in India. Question underline பண்ணிருக்கேன் இல்லையா, அது ஆன்சரில் ஃபஸ்ட்டில் எழுதணும் நீங்கள். The types of agricultural practices in India. 1. Subsistence farming. 2. Shifting agriculture. 3. Intensive farming. 4th. Dry farming. 5th. Mixed farming. 6th. Terrace farming. 6th. Terrace farming. There are 6 type of agricultural practices in India. The types of agricultural practices in India ன்னு எழுதிட்டு அப்புறம் அந்த 6 இந்த ஃபார்மிங்கும் ஒன்றுங்க ஒன்று எழுதணும். அப்படியே லைனில் எழுதக்கூடாது. நான் போட்டிருக்க மாதிரியே 1 2 3 4 5 6 எழுதிட்டு அது அழகாக பார்த்தீங்கன்னா 6 வரி வர மாதிரி ரொம்ப நீட்டாக ஸ்டார் போட்டு எழுதணும். 12th question. The name the seasons of agriculture in India. Name the seasons of agriculture in India. ஆன்சர் எழுதும்போது the seasons of agriculture in India are Kharif June to September, Rabi October to March, Said April to June. சரியா போச்சு. மொத்தம் 3 சீசன்ஸ். அக்ரிகல்ச்சரல் சீசன்ஸ் இந்தியாவில் வந்து 3. காரிஃப், ராபி, சையத். ஜூன் டு செப்டம்பர் காரிஃப், அக்டோபர் டு மார்ச் ராபி, ஏப்ரல் டு ஜூன் சைத். 13. மென்ஷன் த பிளான்டேஷன் கிராப்ஸ் ஆஃப் இந்தியா. தோட்டப்பயிர்கள். மென்ஷன் த பிளான்டேஷன் கிராப்ஸ் ஆஃப் இந்தியா. ஆன்சரில் தி பிளான்டேஷன் கிராப்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் டீ, காஃபி, ரப்பர் அண்ட் ஸ்பைசஸ். டீ, காஃபி, rubber and spices. 14th one. Define the resources and state its type. Define the resources and state its type. Answer. Any matter or energy derived from nature that is used by living things is called natural resource. Any matter or energy derived from nature that is used by living things is called natural resource. They are renewable resources and non-renewable resources. புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள். 15. What are the minerals and its types? What are the minerals and its type? They are natural substance of organic or inorganic. They are natural substance of organic or inorganic. Origin with the chemical and physical properties. Origin with the chemical and physical properties. They are metallic and non-metallic minerals. They are metallic and non-metallic minerals. Question number 16. Name the different type of coal with their carbon content. Name the different types of coal with their carbon content. மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 4 டைப்ஸ் இருக்குது. இதில் ஒன்று anthracite 80 to 90% carbon, bituminous 60 to 80% carbon, lignite 40 to 60% carbon, peat less than 40% carbon. இந்த நாளையும் ஒன்று எழுதி அழகாக இந்த லைனில் எழுதணும். Then 17th one. What is migration? State its type. What is migration? State its type.
Migration is the movement of people across regions and territories. Migration is the movement of people across regions and territories. It can be internal and international. It can be internal and international. What is communication? What are its type? Question number 18. What is communication? What are its types? இப்போ கம்யூனிகேஷன் நான் ஏற்க கொஸ்டின் அண்டர்லைன் இருக்கு பாருங்க, அதை கூட கீழே கொண்டாடுறோம் அந்த வார்த்தையை. கம்யூனிகேஷன் இஸ் ஏ ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங் இன்ஃபர்மேஷன், தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ். Communication is a process of exchanging information, thoughts and ideas. It is categorized into personal and mass communication. It is categorized into personal and mass communication. Question number 19. Write any 4 advantages of railways. Write any 4 advantages of railways. Advantages of railways underline பண்ணிருக்கேன் பாருங்க, ஹெட்டிங் கொடுத்துட்டு. 1. Suit for carrying heavy and bulky goods over long distances. Suit for carrying heavy and bulky goods over long distances. Second one. Provide better safety. அதாவது பயணம் வந்து பாதுகாப்பாக இருக்கும். Third one. Helps in commercialization of agriculture. வியாபாரம், அதாவது விவசாய அந்த வேளாண் பயிர் வியாபாரங்கள் இருக்கு இல்லையா, அது செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். Helps in commercialization of agriculture. Fourth one. Helps to carry raw materials to industry and finished goods to market. மூலப்பொருள்களை வந்து தொழிலகங்களுக்கு கொண்டு செல்வதற்கும் ஃபினிஷ்டு கூட்ஸ் உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களை சந்தைகளுக்கு கொண்டு செல்வதற்கும் ரொம்ப வசதியாக இருக்கின்றது. லாஸ்ட் கொஸ்டின் அண்ட் த 20th கொஸ்டின். டிஃபைன் இன்டர்னல் ட்ரேட். டிஃபைன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இஸ் தி ட்ரேட் பிட்வீன் 2 or more countries. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நாடுகளுக்கு இடையில் நடக்கும் வணிகம். ஓகேவா? இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இஸ் த ட்ரேட் பிட்வீன் 2 or more countries, ஆல்சோ கால்டு எக்ஸ்டர்னல் ஆர் ஃபாரின் ட்ரேட். Export and import are the 2 components of international trade. Export and import are the 2 components of international trade. Foreign currency is involved in this trade. Foreign currency is involved in this trade. Okay dear students, 20 question முடிஞ்சு போச்சு. இந்த 5 யூனிட்லேயும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூமில் இந்த 20 கொஸ்டின் நல்லா படிச்சிட்டிங்கன்னா போதும், கண்டிப்பாக 8 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். எத்தனை மார்க்கு? 8 மார்க்கு. ஓகே, கவனிங்க, நல்லா படிங்க, மனப்பாடம் பண்ணி எழுதி பாருங்கள். நாளைக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் அனுப்புகிறேன், சரியாக எழுதுங்க. இந்த 20ல் ஒரு 10 கொஸ்டின் கொடுப்பேன், எல்லாருமே படிச்சுட்டு எழுதுங்க, பார்த்து எழுதாதீங்க. அநேகமாக அடுத்த மாதம் செப்டம்பர் 2nd வீக்கில் வந்து உங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன், அழகாக உங்களுக்கு ஆன்சரும் கொடுத்துருக்கேன். நல்லா படிங்க, நல்லா தேர்வு எழுதுங்க, நிறைய மதிப்பெண்கள் பெறுங்க. அன்டில் தென் விஷ் யூ all you. See you, bye bye from ever your AR.